அப்போ உள்துறை அமைச்சர் போனார்ல, அப்புறம் என்னத்துக்கு அரேபியாவிலேருந்து என்னத்துக்கு வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? அக்கறை இருக்கிறதுங்கிறது தான் நான் வந்தேன், அப்படி காட்டுறதுக்கு தான் நான் வந்தேன். அக்கறை அந்த அரேபியாவிலேருந்து வந்து அந்த மக்களை பார்க்காம பீகாருக்கு போய் எனக்கு ஓட்டு போடுங்கள். எங்கே போய் 500 மைலுக்கு அந்த போய் ஒருத்தனை ஓட மாட்டேன். நடந்தது 500 மைலுக்கு அந்த போய் நல்ல காலம். கன்னியாகுமரியில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் விட மாட்டேன்னு சொல்லாமல் அங்கேயும் சொன்னார். ஓரளவுக்கு பரவாயில்ல. தெளிவாக தெரியுதுங்க, திட்டமிட்ட ஒரு விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி மத கலவரம் நடக்கும், அதுக்கான முஸ்லீம்கள் ஒரு இந்த பாகிஸ்தான் வக்ஃப் வாரியத்துக்கு இதை போட்டாங்க. அதில் ஒரு பெரிய மத கலவரத்தை எதிர்பார்த்தாங்க. முதல்ல அவங்க பிளான் பண்ணது வந்து திருப்பரங்குன்றம் எடுப்பட்டது கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வக்ஃப் இதை கொண்டு அதில் ஒரு பெருசாக ப்ராப்ளத்தை உண்டாக்கலாம்னு நினச்சாங்க. சுப்ரீம் கோர்ட் அது தடை விதிச்சு அதுவும் பிசுபித்து போச்சு. அப்புறம் அவங்களுக்கு இருக்கவே இருக்குது கை வந்த கலை. புல்வாமா தாக்குதல்னு நம்பர் 2 இது.